ஹலோ, வெல்கம் டு ஜாக் அண்ட் சில். நம்ம சேனல்ல வந்து நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த ஒரு vlog தான் வந்துட்டு எங்களோட ரீயூனியன் எப்போ திருப்பி நடக்க போகுது கோவா கைஸ் அப்படின்றது. அதுக்கு முக்கியமான ஒரு பர்சன் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அவங்க தான் வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இதுதா வீடியோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தானே உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கேன். எஸ் ப்ளீஸ். என்ன சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்க. என்னடா இது என்னதுடா? மொத்தம் ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன நீ மட்டும் ஏதோ தனியா கோவாக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஷர்ட்ஸ். இது கோவால, இது வந்து ஜப்பான் போயிட்டு வந்தியா? சீரியஸாவா? ஜப்பான் போகணும்னு எனக்கு ஆசை. காலேஜ் போயிட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இப்போ ஒரு பையன் அழகா இருக்கான், பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருக்கானா, எல்லா பொம்பளை பிள்ளைங்க காலேஜ்லயும் அவனை கூப்பிட்டுருவீங்களா? அவங்க யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்களை கூப்பிடுறாங்க. அப்புறம் இந்த காலேஜ்ல தான் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ணா காலேஜ் பண்ணியா? இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே தான் வரேன். அண்ணாதேஷ் காலேஜ் தான் போயிட்டு வந்தேன். அண்ணாதேஷ் நீங்களா நல்லா இருந்தீங்க. அண்ணாதேஷ் காலேஜ்ல தான் வந்து கோவா கைஸோட வீடியோ அப்டேட் என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து 3 காலேஜ் தாங்க போனேன். அதுல அண்ணாதேஷ் காலேஜ்ல மட்டும் தான் கோவா கைஸை பத்தி அப்டேட் கேட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், இப்போ நான் முடிச்சுட்டு கோவா கைஸ் கூட வீடியோ எடுக்க போறேன்ட்டு. கோவா கைஸ் சொன்னவங்க காப்பாத்துவாங்க. ஆனா கோவா கோட்டை எப்போ போறோம்னு தெரியல. நானும் சொல்றேன், திருப்பி சொல்றேன். என் ஞாபகம் இருக்கா சவுண்ட் நம்ம கிட்ட கோவா போனோம் அப்படின்னா காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துருவோமான்னு கேட்டா வந்து கோவா வந்து பாண்டி பஜார்ல இருக்குன்னு நினைச்சிருக்கா. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. அன்பார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும்னு சொன்னா அவ பிஸி. நீங்க ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டீங்களா? அவளால தான் லேட் ஆகுது வீடியோ எடுக்கிறதுக்கு. அவளை நேர்ல போய் பாப்போம். நீங்க அவகிட்டே நான் கேக்குறேன். அவ என்ன சொல்றா? நான் ஃப்ரீயா இருக்கேன். அந்த விட்டால்ல ஒரு வேணாம் சார், உன்னோட கார்டு மேல இருக்கிற 16 நம்பர்ல கொஞ்சம் சொல்லு சார். அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு இதுல விட்டால அது எல்லாத்தையும் அவ இப்ப திருப்பி அவ வந்து ரொம்ப பிஸியா இருக்கா. உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கா. நல்லதா? சந்தோஷம் தான். ஆனா கோவா கைஸ்க்காக கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்பதான் உங்களுக்கு டைம் ஒதுக்கிருக்காங்க மேம்க்கு. அதனால அவங்க குத்த டைம் நாங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு போய் வீடியோ எடுக்கலாம்னு இருக்கோம். 1 to 2 தான் எங்களுக்கு டைம். அந்த 1 hour குள்ள நாங்க இப்ப போகணும் கடகடன்னு. ஓகே வாங்க. எதை பத்தி வீடியோன்ட்டு என்ன பத்தி வீடியோ? கோவா கைஸ் பத்தி தான் வீடியோ. அதுல ஒரு ஏதோ வச்சு சர்ப்ரைஸ். ஆமா, நான் வந்து சர்ப்ரைஸா ஒரு செக்மெண்ட் உங்க சேனல்ன்றதால ஏதோ செக்மெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கோவா கைஸ ஃபர்ஸ்ட் போய் திருப்பி பார்த்து ஃபுல் ஃபன் பண்ணலாம் அப்படினு. இப்போ கட்டா? ஆமா கட்பா. ஓகே, அப்ப போய் நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்? உங்களை கடைசியா இந்த கடைக்கு கூட்டு வரதுக்குள்ள நீயா கூட்டு வந்த? வேணும் பப்ஸ் வேணும்னு இவளே கூட்டு வந்த மாதிரி சொல்றா பாருடி. சரி வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஷேர் பண்றோம். இத மைக் நான் கூட பில்லு வரதான் ஷேர் பண்ண போறீங்கன்னு நினைச்சிட்டேன். இப்ப கூட நிஜமாவே காசு கேப்பியாடி? கடைசியில அங்கிள் நாங்க உங்களோட அந்த எக் பஃப் சாப்பிட்டு. என்ன சாப்பிடுற? பப்ஸா? ஹனி கேக் வேணும் கன்ஃபார்மா. இதுதான் ஹனி கேக்கா? இது ஹனி கேக். அதுக்கப்புறம் எக் பஃப் வேணும். சரி ஓகே. உனக்கு ஹனி கேக் எக் பஃப். வேற ஏதோ கேப்பியடா? புட்டிங் கேக். புட்டிங் கேக்கா? நெய் கேக்கா? கீ கேக். இங்க பாரு கேக்ல கேரட்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஓவரா இருக்கு. இந்த கேக் எல்லா கடையிலயும் இருக்கும். அவங்க கொஞ்சம் ஓவரா. அப்படியா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேக்க பார்த்தேன். பீட்ரூட் கேக் இருக்காடி? டொமேட்டோ கேக் இருக்கா? பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. வீட்டுல பீட்ரூட் இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? டொமேட்டோ கேக் சேர்த்து சாப்பிடு. என்ன எனக்கு புரியல. என்ன கடையில கொடுக்க முடியும்? டொமேட்டோ கேக் இதெல்லாம் கிடைக்காது. புரியல மச்சான், நீ ஜென்ரலாவே வந்து ரொம்ப ஹெல்தியா தான் சாப்பிடுவ போல. கேக்ல கேரட் கேக் தான் வச்சிருக்கீங்க. அண்ட் ஃபைனலி இவ்வளவு நாள் நாங்க வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் வந்து வந்துடுச்சு. எக் பஃப் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நான் வந்து சாஸ் ஊத்தி தான் சாப்பிடுவேன் எக் பஃப்ல. நீங்க நான் எப்படி சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு குச்சாம நாங்க சாப்பிட்டுப்போம். ஓகே இது ஒன்னொன்னா தான் சாப்பிடணும். சியர்ஸ். ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. சியர்ஸ். சாப்பிடலாமா? என்ன வீடியோ? வரும் யூடியூப்ல. யூடியூப்ல நல்லா இருக்கு. நல்லா இல்லைனாலும் உண்மையை சொல்லலாம். நிஜமாவே நல்லா இருக்கு.
என்ன எப்படி இருக்கு வச்ச புளி குழம்பு மாதிரி இருக்கா? புளி குழம்பு சத்தியமா அது சாப்பிடவே முடியாது. ஆக்சுவலா நல்லா இருக்கு பஃப், ரொம்பவே சூப்பரா இருக்கு. 15 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா இப்படி சொல்ற? இப்ப நான் செகண்ட் பைட் பாப்பறேன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு போட்டோ எடுக்கணுமா? சரி ஹனி கேக் சாப்பிடு. ஹனி கேக்ல கரெக்டான அளவு ஹனி இருக்கு. நான் கூட ஹனி வந்து ரொம்ப ஊறி இருக்குமோன்னு நினைச்சேன். வேற மாதிரி சொன்ன உள்ள அனி கேக்க அந்த மாதிரி சொன்னா இப்ப ரொம்ப தப்பா இருக்கும். இது நல்லா இருக்கு. சவுண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன மாதிரியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவன் வாய்க்கு வந்தாலே போயிதான் இவன் யாரோ ஒருத்தரை பத்தி பொய்ன்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு இவன் யாரோ ஒருத்தரை பத்தி பேசியிருக்காங்க. அது யாருன்னு சொல்ல மாட்டேன். கமெண்ட் பண்ணுங்க. இது என்னது? நெய் கேக்கா? புட்டிங் கேக். ஐயோ உங்க அப்பாவே நம்மள கோவா கேக் பாருங்க. அப்படியா? அங்கிள் என்னோட யூடியூப் சேனல் அங்கிள் இது. இருக்கீங்க கடை வந்துட்டு சூப்பரா இருக்காது. சாப்பிடணும்னு பிக் பாஸ் முடிச்சதுனால கேட்டே இருந்தாங்க. எங்க கடையோட மாஸ்டர்ஸ் இவங்கள தான் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் கேக்ஸ்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. ஓ இவங்க தான் டாடி எங்க டாடியும் பண்ணுவாரு. கடையோட தூண் இவங்க தான். பிக் பாஸ் வந்து பேர் தான் வளர முடியும். பிக் பாஸ்ல இருக்கிறது ஈஸி, இங்கதான் கஷ்டம். அந்த வந்து பேர் தான் ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது தெரியும். அதுக்குண்டான அர்த்தம் தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க்கே இல்லையா? ஏய் நீ வந்து பாத்தியா எனக்கு ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு சாவச்சிருவேன். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றான். வீடு மேலதான் 500 ரூபா கொடுத்த சொன்னீங்களா? ஆமா வீடு மேலதான். ஆமா எங்க வீட்டு இதுக்கு மேல இருந்தது, கடைக்கு மேலே இருந்தது. கடல அடுத்து பாக்ஸ் மடி பண்ண அப்போ நீ தானே சொன்ன 500 rupees கொடுப்பாருன்னு. 5 டப்பா மச்சா போதும் எங்க அப்பா 500 கொடுப்பாரு. இது பொய்யே வேண்டா இப்படி சொல்லி எனக்கும் வேலை தரீங்களா? நானும் வந்து டப்பா மாட்டிக்கிறேன்னு கேட்டா நாங்க டெய்லி டப்பா மடிக்கிறோம். டெய்லி 500 ரூபாய் கொடுங்க. நாள் ஃபுல்லா கடையில நின்னு வியாபாரம் பண்ணாங்க. Okay. தீபாவளி அப்போ ஒரு டெய்லி 500 ரூபாய் தர மாட்டாங்க மேம். தீபாவளி சரி தீபாவளி அன்னைக்கு வந்துடுறேன். இல்ல அது வந்து சின்ன வயசுல ஆமா இப்போ எங்களுக்கு 500 1000 கொடுங்க. எப்போ இன்னும் நீ அந்த வயசு விடலையாடா? ஆமா இவன் வந்து இப்பதான் பிறந்துட்டே இளமை இருக்கான். சிட்டு. இன்னும் பிறந்துட்டே இருக்கான். எங்களுக்குலாம் மட்டும் வயசாயிடுச்சு. இவனுக்கு மட்டும் ஆகவே இல்லை. அந்த ஹனி கேக்க என்னெல்லாம் சொல்லிருப்பான். ஹனி கேக் எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா சொல்லுவான். அவங்க அப்பா வேற இங்கே இருக்க தள்ளி இருந்தா கூட பண்ணிக்காது. நீ வந்து பாத்தியா? எனக்கு புரியலையே. நான் பண்ணா இப்படிதான்ப்பா பண்ணுவேன். நீ கேட்க உன்னை அப்ப கடைக்கு கடையை வந்து டேமேஜ் பண்ணா பட் எங்க கடையில இல்ல அப்படிலாம் கிடையாது. ரியலி வந்து சூப்பரா இருக்கு. இப்போ எல்லாருமே கையில நீங்க இது நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, அதுல எல்லாரும் கையில கிளவுஸ் போட்டு தான் கொடுத்தவங்க. அதனால ஹைஜீன் வந்து கரெக்டா இருக்கு. நான் வந்து வேற மாதிரி க்ளவுஸ் போட்டுருக்காங்க. உன்னோட ஃபேன். அவங்க அப்பா கேக் வர மாதிரி இருக்கு. அப்பதான் பேக்கரி தெரியும். அப்படி பண்ண போறது இல்லையா? இங்க பாரு இப்படி திறந்த உடனே அப்படியே அப்படியே போகும். ஆனே போறானா? வாய் உள்ள போயிட மாதிரியா? ஏன்டா இப்படி பண்ற? உள்ள மொத்தத்தையும் இந்த சாப்பிடுற மாதிரி மாதிரியா? கிரிஞ்சாலாம் என் கடைக்கு ப்ரொமோஷன் எனக்கு வேணாம்டா. இவ்வளவு நேரம் நடந்தது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா பக்காவா இருந்துச்சு. சரி சரி ஓகே பண்ணு. வா கூட நீங்க வரலாம். என்ன பண்ணும்? ஜாக் 3 பேர் இங்க பாரு. இங்க பாரு. வந்த கஸ்டமர் எல்லாம் போயிருவாங்க போல இருக்கு. ரெடி 1 2 3. டேய் டேய் அது பயந்து ஓடிட போறாடா. ஏடா யாரோ ஏதோ மிருகத்துல விட்ட மாதிரி. உங்க கஸ்டமர் எல்லாம் நம்ம தான் பாக்குறாங்க. தள்ளி போங்க. சரி இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல. என்கேஜ் பண்ணுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து இது யார்கிட்ட ஷேர் பத்தி பேசுவோம். அப்ப யாருக்கு கடைக்கு யார்கிட்ட ஷேர்? எங்க மூணு பேரும் எங்க அப்பாவே எனக்கு ஷேர் தர மாட்டாரு. நீ என்ன எங்க வீட்டுல அவ்வளவு தொண்டை தண்ணி வத்த கத்துனல உள்ள. இது வந்து சாப்பிடுங்க, பேக்கரிக்கு வாங்க. ஓ நான் வந்து உனக்கு நானும் எவ்வளவு பேசியிருப்பேன். அங்கிள் லஞ்சுட்ட நான் பேசுறாங்க. ஏதோ போறதுக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு போய் என் கடையை இங்க பாருங்க பேக் பண்றதுக்கு முன்னாடியே லைன்ல நிக்கிறாங்க. ஒரு கூட்டம் நாங்க பாருங்க வெளியில பாத்துருப்பீங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்ட்டு. எத்தனை வந்திருப்பாங்க?
சரி அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அதெல்லாம் நாங்க குறைய சொல்றோம். அவரோட உழைப்புனால அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. பட் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கும் ஒரு ஒரு 40 விக்கிற இடத்துல 42 விக்கிறதுக்கு அந்த 2 ஆல்ரெடி யூடியூப்ல இது இந்த கடை வந்து 10 கோடி போகுமா. இங்க ஆல்ரெடி நாங்க 2 கொடுத்து இந்த கடையை நடத்திட்டு இருக்கோம். ஏதோ ரூமர்ஸ் பண்ணாங்க. இவங்க வந்து ஷேர் வேற கேக்குறாங்க. அப்ப எனக்கு ஷேர் தர மாட்டாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப நானே கேக்குறேன் ஷேர். நீ வந்து ஒரு 30 வாங்கிக்கோடா, நான் 5 கூட போதும் எனக்கு. நான் பஃப் மட்டும் தான் வித்தேன். நான் எதுவுமே கேட்கல. 5 கோடி ரூபாய்ல எனக்கு 50,000 ரூபாய் அமிச்சா போதும். 50,000 எனக்கு 20,000 ரூபாய் போதும். 20 புரியவே இல்லையே. 5 கோடில நான் 50,000 ரூபாய் தான் கேக்குறேன். எவ்வளவு கம்மி. 0. ஏங்க இந்த ரூமர்ஸ்லாம் நம்ம 1% கூட இல்ல. 0.5%. சரி இப்ப நீ இந்த கடையோட ஹவுஸ் ஓனர் பார்த்தாங்கன்னா இந்த கடையை காலி பண்ண வச்சிருவாடா. டேய் கடையோட ஹவுஸ் ஓனர் டாக்ஸ்ல இருந்து ரைடு வரக்கூடாதுன்னு கடைக்கு ஹவுஸ் ஓனர் இந்த இது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவே கேக்குறா. உண்மையா சொல்லுவாரு. இரு முதல்ல உனக்கு சாப்பிட்டதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லு. எனக்கா எனக்கு இந்த பாதாம் இது எந்த கடையில வாங்குறீங்க டீடைல் என் கடையில நிறைய பேர் சாப்பிட்டீங்களா? எனக்கு வந்து இந்த ஸ்பூன் தான் ரொம்ப கியூட்டா இருக்கு. சாப்பிடும்போது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நான் அதை எடுத்துட்டு போட்டா நானும் ஸ்பூன் எடுத்துட்டு போறேன் மச்சான். எடுத்துட்டு போங்க. அவங்க வீட்ல உப்பு கரண்டியா? சரி ஓகே பே பண்ணிடலாம். வாங்க பே பண்ணுங்க. எனக்கு வந்து வாங்க. எக் பஃபும் ஹனி கேக்கும் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஹனி கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அங்கிள் நாங்க வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா கோவா கைஸ் பேக்கரின்னு ஒரு பேக்கரி ஆப்போசிட்ல உங்களுக்கு போட்டியா ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கோம். நல்லதான். ஆப்போசிட் தானே? ஆப்போசிட். சூப்பர். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன் அங்க சாப்பிட்டு அது நல்லா இல்ல, இங்க வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னும் இறங்கி வேலை செய்யலாம் நிறைய. காம்படிஷன். உழைப்பு வந்து முத்துக்கு மாத்தி குத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உழைப்பை உங்களுக்கு குத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன தேர்றாங்க? முத்து ஃபீவர் இவனுக்கு. முத்து முத்து வந்து வேற விதமான உழைப்பு. அங்கிள் வந்து 30 வருஷமான உழைப்பு. ஏதோ சொன்னீங்க அங்கிள் கிட்ட ஏதோ. தைரியமான ஆள் தான் பண்றா. உள்ள பண்றேன்னு சரி இருங்க, இங்க ஏதோ இருக்கு பாருங்க. எப்படி பண்றவரு அங்கிளான சூப்பரா இருந்துச்சு. வேர்ல்ட் ஃபுல்லா பாத்துருப்பாங்களா? ஆமா இதுல போடுவோம். வேர்ல்ட் ஃபுல்லா இதையும் பாருங்க ப்ளீஸ். ஐயோ அங்கிள் அதை மட்டும் குடுங்க. ஐயோ குடுத்துறேன் அங்கிள். இல்லனா ரொம்ப பண்ணுவா அங்கிள் இவ. சும்மா நான் கேட்டேன் காசு இல்ல. சும்மா கேட்ட மாதிரிலாம் நிஜமாவே கேட்டா போய் 30 ரூபாய் போட்டுரு அப்படினா. அது சும்மா தண்ணி கலாய்ச்ச வாடி. ஓகே வா விடு. அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள். செம்மையா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு. எக் பஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்புறம் பாதாம் மில்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கிடையாது. ஆமா ஐயோ பக்கத்து கடையா? பக்கத்து கடை ரெடி நாயம். இனில இருந்து நாங்க தான் இந்த கடையை பார்த்துட்டு டேக் ஓவர் பண்ணிருக்கோம். கோவா கேங் அப்படின்னு சொல்லி விட்டு. ஆமா இனில இருந்து இந்த கடையோட ஓனர்ஸ் கோவா கைஸ். அடி பாவீங்களா. அதனால வந்து யார் வரதா இருந்தாலும் எங்களை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் போகணும். உள்ள இருந்து டெய்லி வந்து நம்மள தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஆக்டிவிட்டி பண்றோம். உள்ள இருந்து நாங்க பண்ண ப்ரொமோஷன்னால வந்து அங்கிளே வந்து இதுக்கு மேல நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும். 30 வருஷம் உழைப்பு எங்க கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் 30 வருஷம் நாங்க உழைக்க போறோம். ஒரு நாள்ல வந்து என் கடை கண்டிப்பா 3 பிரான்ச்ச எப்படி 30 பிரான்ச் ஆக்க போறதுன்னு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ரெண்ட் அதையும் பே பண்ணிடுறேன். ஓகே 10 கோடி ரூபாய் வரப்போ 1.5 லட்சம் ரூபாய் கோடி வந்து பாத்தியா? ஏன்டா டே ஹவுஸ் ஓனர் இத கேட்டாங்கன்னா அவங்கதான்டா கடையை தூக்கிடுவாங்கடா. அதனால ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எங்களை இந்த ஸ்பேஸ்ல விட்டதுக்கு. போட்டோ வீடியோ எடுக்கதா இங்க வாங்க.